ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தற்போது நர்சரியில் எப்படி பிளான்ஸ் கட்டிங்ஸ் போட்டு டெவலப் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி சின்ன ரக பேக்கெட்டில் செம்மண் மணல் கலந்த கலவை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. பிறகு பிளான்ஸ் கட்டிங்ஸ் எடுத்துக்கோங்க. கட்டிங்ஸு ஒரு தரமான பூ பூத்த தாவரத்தில் தான் எடுக்கணும். பூக்காத தாவரத்துலேருந்து கட்டிங்ஸ் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 5 இன்ச்சு நீளத்துக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாலாம் வேணாம். நம்ம ரூட் பூஞ்சைகள் வராமல் இருக்கிறதுக்காக கெமிக்கல் போட்டிருக்கோம். இந்த கெமிக்கலில் ஒரு 1/2 hour ஊற வைங்க. ஒரு 1/2 hour ஊற வச்சிங்கன்னா அந்த கீழ்ப்பகுதியில் எங்கே மண்ணுக்குள்ளே வைக்கிறோமோ அந்த பகுதி ஒரு 1/2 hour இருந்தால் நமக்கு பூஞ்சை தாக்குதல் இருக்காது. அப்போ நமக்கு ரூட் நல்லா ஃபார்ம் ஆகும். அப்போ ரூட் நல்லா ஃபார்ம் ஆகும்போது நமக்கு எல்லா கட்டிங்ஸுமே நமக்கு நல்லா கிளைத்து வரும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் எத்தனை கட்டிங்ஸ் எடுத்தாலும் அதை உள்ளே எடுத்து வச்சுடுங்க. வைக்கும்போது நம்ம போடுற கட்டிங்ஸு ஃபெயிலியர் ஆகாது. எல்லாமே இதை பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து கெமிக்கல் ஊற வைங்க. ஒரு 15 minutes ஊறினா போதும். அது பிறகு டைரெக்டாக எடுத்து பேக்கெட்டில் வச்சுடலாம். இந்த மாதிரி ஒரு 15 minutes வச்சுடுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இதை பாருங்கள், இந்த ஊற போட்டிருக்கீங்களா, ஒரு 15 minutes வைங்க. அது பிறகு எடுத்து டைரெக்டாக இங்கே பாருங்கள், இது 5 inch கட்டிங்ஸ். ஒரு 2 inch உள்ளே போட்டோம், 3 inch வெளியே இருக்கட்டும். அது பிறகு நாம் இதை எடுத்து அப்படியே ஹட்டில் மாற்றிடுவோம். இங்கே பாருங்கள், இது ஒரு ஹட்டு போடப்பட்டுள்ளது. இது இதில் உள்ள பார்த்திங்கன்னா நம்ம இந்த சக்கரை கோணி வருது இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம நல்லா லென்த்தியாக வாங்கி நம்ம ஜாயின் பண்ணி இது பாருங்கள், மழைக்கு காற்றுக்கு பறக்காமல் இருக்க மேலே நெட்டு கட்டியிருக்கு. நெட்டு கட்டி இதை பாருங்கள், நம்ம எவ்வளோ பீஸ் வேணுமோ அவ்வளோ பீஸ் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது கட்டிங்ஸ் போடுறதுக்காக உண்டான ஹட்டு. இது பார்த்திங்களா, சைடு ஃபுல்லாகவே வெளிப்புற பக்கம் காமிக்கிறேன், ஃபுல்லாகவே நெட்டு போடப்பட்டிருக்கு. ஏன்னா காற்றுல பறக்காது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது உள்ளே இந்த மாதிரி பேக்கெட்டை பிளான்ஸ் வச்சு உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டோன்னா இதோட வாட்டரிங்கை மார்னிங் ஈவினிங் 2 times பண்ணுங்கள். இது உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டோன்னா இந்த அனலில் வித்தின் 1 month நமக்கு ரூட் ஃபார்ம் ஆகும். இங்கே பாருங்கள், அதே மாதிரி மூடி காமிக்கிறேன். இது போட்டு முடிச்சோன்னே இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு காற்று உள்ளே போகக்கூடாது. வெயில் அனல் மட்டும் இறங்கணும், வெயில் உள்ளே போகக்கூடாது. அப்போ வித்தின் 1 month நமக்கு இது நல்லா ரூட் ஃபார்ம் ஆகி ஒரு புதிய தனித்தாவரமாக கிடைக்கும். இது நர்சரியில் போடப்பட்டு உற்பத்தி பண்ணுற விதம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.